ஏ ஃபர்ஸ்ட் நான் தாண்டறேன்டா. அடுத்து நான் தான்டா. டேய் என்னடாச்சு பாப்பாக்கு? வாங்க வாங்க. சொன்னமே பாப்பா பாப்பா நீ உள்ளதா இருக்கறியாமா? அம்மாட்ட பேசுமா? அம்மா பாப்பா அப்பா வந்திருக்கமா, பேசுமா. ஐயா ஐயா என் குழந்தை போற வழியில விழுந்துட்டுங்க ஐயா. ஐயா என் குழந்தைய காப்பாத்துங்க ஐயா காப்பாத்துங்க ஐயா. என் குழந்தைய குழந்தை குளிக்கணும். என்னம்மா சொல்ற? வரேன்மா. பாப்பா மாமா பேசுறது கேக்குதாமா? குழந்தை அப்படியே காப்பாத்துங்க ஐயா. என் குழந்தை நீ வேணியா? ஐயோ ஐயோ செல்லமே எப்படி மைக்க வந்து நீ விழுந்த? அம்மா பாருமா என் குழந்தை நீ வேணுமே. என் குழந்தை அப்படியே காப்பாத்தி கொடுங்க ஐயா. என் குழந்தை அப்படியே வணக்கம் சார். வணக்கம் சார். அம்மா அழாதீங்கம்மா, நாங்க வந்துட்டோம்ல. உங்க குழந்தைய நாங்க பத்திரமா மீட்டு கொடுப்போம். அதுக்கு தானே நாங்க வந்திருக்கோம். போதும்மா. யூ ப்ரோசீட். காப்பாத்திடுவாங்க. ஐயோ என் குழந்தை பாருங்க. இன்ஸ்பெக்டர் சார், இந்த கிரவுட் எல்லாம் கிளியர் பண்ணுங்க. சார் 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 குழந்தைய எப்ப சார் காப்பாத்துவீங்க? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. குழந்தை எவ்வளவு ஆழத்துல இருக்குன்னு தெரியல. குழந்தை என்ன பொசிஷன்ல இருக்குன்னு தெரியல. ஃபயர் சர்வீஸ் இப்பதான் வந்திருக்காங்க. அவங்க மெஷர் பண்ணி பார்த்துட்டு என்ன சிச்சுவேஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எதையும் உறுதியா சொல்ல முடியும். அது வரைக்கும் நாங்க எங்க வேலையை பார்க்கறோம். நீங்க கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. கலெக்டர் கிட்ட குழந்தை எவ்வளவு ஆழத்துல இருக்குன்னு கேட்ட பொழுது அவர் ஃபயர் சர்வீஸ் வந்து மெஷர்மெண்ட் எடுத்த பின்னாடி தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. சோ நம்ம இப்ப பொறுத்திருந்து பார்ப்போம். ஆத்தூர்ல இருந்து கேப்டன் டிவிக்காக விஜய். அப்பா குழந்தை நான் காப்பாத்துறேன்ப்பா. என்னப்பா சொல்ற? என்னால முடியும்ப்பா, நான் காப்பாத்துறேன். தம்பி இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். என்னால முடியும்ப்பா, நான் காப்பாத்துறேன். கலெக்டர் சார், குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல உங்களை போக சொல்லுங்க. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. குழந்தை உயிருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா சட்டத்துக்கு முன்னாடி நாங்க தான் கை கட்டி பதில் சொல்லணும். உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. எங்களை வேலை செய்ய விடுங்க. ஆபத்துல இருக்கிற குழந்தைய முதல்ல காப்பாத்தணும். ஏதாவது ஆச்சுன்னா சட்டத்துக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இதுல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா உங்க சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். நானே என் கைப்பட எழுதி தரேன். சரிங்க சார், நீங்க சொல்றத நான் கேட்கறேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
நன்றிங்க சார். நீங்க சொன்ன மாதிரி உங்க பையன் சாதிச்சு காட்டிட்டாரு. எங்களுக்கும் பிரச்சனை இல்லாம பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். எங்க ஊர் அன்பான மக்களுக்கு நான் எப்பவுமே அன்பரசன் தான். எந்த ஏரியா? பாளையம் சார். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சார் காவேரி நீர் பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். பாத்தீங்களா சார், ஒரு அரசாங்கமே தீர்க்க முடியாத பிரச்சனையே ஒரு அரச மரத்தடியில வச்சு தீர்த்துருவேன்றான். யோ சும்மாரியா? என்ன நக்கலா? உன்னை அடிச்சு போட்டு 4 பேர் இவ்வளவு தூக்கிட்டு போயிட என்னடா செய்வ? அக்கடான்னு படுத்து இருக்க போறான். யோ பேரண்ட்ஸ் நம்பர் வாங்கிட்டு வண்டியில ஏத்தியா? சரி சார், நீங்க போங்க. அம்மா குடுக்குற ஸ்டேஷன். அம்மா நீ போய் வண்டியில ஏறு. டேய் சார் உன்னுடைய வீட் நம்பர் சொல்றேன் சார். 9875233358 சார். ஐயோ சார், கார் மேகன் வருது சார். கார் மேகமாவது கீர் மேகமாவது ஸ்டேஷனுக்கு வர சொல்லியா? டேய் வண்டி எடுத்துட்டு வாடா. ஏய் கார் கூடையில வருது. பா ஆ. பா என்னம்மா? காலையில டிஃபன் சாப்பிட மறந்துட்டீங்க, அதான் நான் கொண்டு வந்தேன். அப்படியா, கொடு. அதை விடுங்கம்மா. நேத்து நீங்க வச்ச ஐரிமீன் குழம்பு இந்த ஊரு பூரா மணத்தது. அப்படி ஒரு ருசி. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? பின்ன அவர் எங்க சாப்பிட்டாரு? 4 பறிக்க தூக்கி போட்டா புடிச்சுக்கிட்டாரு. அதுக்கு போய் அடுப்பு தூக்கிய நீங்க கொடுத்து விடுத சாப்பாட போறான். நான் தான் சாப்பிடுதேன். ஏ உடம்ப பார்த்தா தெரியல. எங்க அப்பா குடுக்கறதெல்லாம் நீங்க தான் சாப்பிடுறீங்களா? Of course. அண்ணே வணக்கம் சார். என் தம்பி என்ன தப்பு பண்ணானு இங்க கூட்டி அந்த உட்கார வச்சிருக்கீங்க? கார் மேகம் உன் தம்பிக்கு மோகம் ஜாஸ்தி ஆயிருச்சு, அதான் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுட்டு பேசு. எல்லாம் தெரியும் சார். ஓரமா நின்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க அதானே? ஓரமா நின்னு பேசினா பரவாயில்ல, 2 பேரும் சேர்ந்து கிஸ் அடிச்சிருக்காங்க. இவங்க கிஸ் அடிச்ச சத்தத்துல 2 ஓனா செத்து கீழே விழுந்துச்சு. பத்திரமா கூட்டி வந்திருக்கோம், அதை நினைச்சு பேசுங்க சார். சின்ன சிரிச்சுங்க, அதுவும் 2 மாசத்துல கல்யாணம் ஆக போறவங்க ஓரமா நின்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க. உங்க பார்வைக்கு அது தப்பா பட்டிருக்கு. வான் பண்ணி அனுப்பாம கூட்டி அந்த இங்க உட்கார வச்சிருக்கீங்க. போற வாரம் எல்லாம் ஒரு மாதிரியா பாட்டு போறான். என் கௌரவம் என்ன ஆகுது? ஏயா இவருக்கு அப்படி ஒண்ணு இருக்கு? அப்படி ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியலையா? யோ சும்மாரியா? சரிங்க. 4 சோத்துக்குள்ள பண்ண வேண்டியத அசிங்கமா நடு ரோட்ல பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு நீ சப்போர்ட் வேறயா? லாக்அப்ல தள்ளி லாடம் கட்டுறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா உங்க பையன் தெரிஞ்ச உடனே பொங்கல் தீபாவளிலாம் நினைவுக்கு வந்துச்சு. அதனாலதான் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கோம். அந்த ஞாபகம் இருந்தா சரி. நாங்க மறக்கல. நடுவில் வந்து விநாசரித்திய நீங்க தான் மறந்துட்டிய. யோ 2 பேரும் முதல்ல வெளில போங்கய்யா. போறோம். 2 பேர் இருக்க மறந்துடாதீங்க. மாமா ஏய் வாடங்க. இன்னும் 2 மாசம் உன்னால பொறுத்துக்க முடியாதா? இல்ல பொண்ணு எங்கேயாவது ஓடி போதா? லவ் பண்றோன்னு தனியா கூட்டு போய் கொஞ்சம் வேண்டியது, அதை வேணா வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு போட்டா மானம் போச்சு மண்ணாங்கட்டி போச்சுன்னு அழுக வேண்டியது, இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்க வேண்டியது. ஒரு குடும்பத்துக்கு விளக்கேத்த போற நீ ஒழுக்கமா இல்லைன்னா விளக்கேத்துற வீடு விளங்குமா? சாரி சார். போங்க போய் ஒழுக்கமா இருங்க, அதுதான் லைஃப்ல பெரிய சந்தோஷம். போ யோ காரியா. பிள்ளைங்கள பெத்துட்டா மட்டும் போதாது, அவங்கள வளர்க்க தெரியணும். நீங்க வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ல ஆரம்பிக்குது அவங்க நாகரிகம். பெத்தவங்க கண்ணுக்கு தப்பா தெரியாத விஷயம் சில எச்சைங்க கண்ணுக்கு இச்சையா தான் தெரியும். அவனுக்கு தெரியாம எடுக்கிற போட்டோ சர்ச்சையா மாறும். அதுக்காக குழந்தைங்களை கட்டி போட்டு வளர்க்க சொல்லல, கட்டுப்பாட்டோட வளர்க்க சொல்றேன். இன்னைக்கு கட்டி பிடிச்சிட்டு நின்னவ நாளைக்கு கர்ப்பமா வந்தா இதே மாதிரி அந்த பொண்ணை ஏத்துக்குவியா? உங்க கௌரவ பாசத்தை விட்டுட்டு பாதுகாப்பான பாசத்தை வெளிப்படுத்துங்க. கிளம்புங்க. வணக்கம். வணக்கம். வி ஆர் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். உங்க வீட்டை சோதனை போட வந்திருக்கோம். நான் சொல்ற வரைக்கும் யாரும் வெளியில போக கூடாது. அதெல்லாம் யாரும் போக மாட்டாங்க, எல்லாரும் இங்க இருக்கிறவங்க தான். ஏண்டா இந்த பள்ளிப்பாளையம் ஸ்கூல்ல டாய்லெட் கட்ட சொல்லியிருந்தேன், அந்த பிளான் என்னாச்சு? 4 டாய்லெட் தான் பர்மிஷன் கட்சி தலைவரே, மிச்சத்துக்கு நிதி கிடைக்கல தலைவரே. ஸோ என்னடா இது, 200 பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு 4 பாத்ரூம்னா பார்க்குறவன் சிரிப்பான். இந்த மாதிரி இன்னும் ஒரு 6 பாத்ரூமை சேர்த்து 10 கட்ட சொல்லு. இப்போ என்ன நிதி இல்லை அப்படின்னாக்க அக்காட்ட கேட்டு என்னோட சம்பள பணத்தை வாங்கிட்டு போ, அதை வச்சு வேலையை ஆரம்பிக்க சொல்லு. சரிங்க தலைவரே. நிதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எவ்வளவு கொடுத்தோமோ அதை எடுத்துக்குவோம், அவ்வளவுதானே? சார்
சார் அங்கே எதுவும் இல்லை சார். ஒரு நிமிஷம், உங்க டிரைவர் எங்க? டிரைவர் வந்து அவர் தானே உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லாமே? ஆமாம், அதான் வந்துட்டான். ஸ்டீஃபன் சார், அவர் வந்து காரை செக் பண்ணுங்க. ஓகே சார். சொல்லுங்க, எங்க போயிருந்தீங்க? ஐயா தான் இதை போய் வாங்கிட்டு வர சொன்னாருங்க. சார் காருக்குள்ள எதுவும் இல்லை சார். ஒன்றும் இல்லைங்க, சம்பள பணத்தில் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி ஒரு 50,000 ரூபா சேர்த்து வச்சுருந்தேங்க. பவானி பக்கத்தில் சென்ட்டு 2,000 ரூபான்னு இடம் வருது அப்படின்னு பேப்பரில் விளம்பரம் வந்ததுங்க. சரி, கையில் இருந்த செலவாய்ப்போம் அப்படின்னு ஒரு 25 சென்ட் இடம் வாங்கினேங்க. அது அந்த பத்திரம் வந்து இன்றைக்கி தான் தர்றதா அந்த கம்பெனிக்காரங்க சொல்லியிருந்தாங்க. சரி, அதை போய் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு தாங்க கந்தசாமி அனுப்பிச்சேன். அது கணக்குன்னு பார்க்க இல்லைங்க, இதை மட்டும் நான் சொல்லாமல் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது தப்பாக போயிடும் இல்லைங்களா, அதுக்காக தாங்க. யூ ஆர் ரியலி கிரேட் சார். நீங்க ஒரு நேர்மையான அரசியல்வாதின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் நேரில் பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஐயோ, பரவாயில்லைங்க. வரேன் சார். ஐயா, ஐயா, யாருன்னு பாரு. யாரும் இல்லம்மா, என் ஃப்ரெண்டு தான். ஏண்டா சினிமா அலைஞ்ச, இப்பதான் உனக்கு பொழுது விடுஞ்சா? உன்னை எப்போ வர சொன்னா எத்தனை மணிக்கு வர? இப்ப மணி 2 ஆகுது. சொன்னரம்மா, அரிசி வாங்கிட்டு வர சொன்னாங்கடா, அதான் வாங்கிட்டு வந்தேன். அதை வாங்க போனேன், இதை வாங்க போனேன். ப்ரொடியூசர் போயிட்டாரு, போ, மறுபடியும் நான் உனக்கு ஃபோன் பண்றேன். அரிசி வச்சிருக்கிறம்மா. ஏன்பா சேது, ரேஷன் கடைக்கு தான் போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா என் கார்டையும் கொடுத்து அனுப்பியிருப்பேன்ல. இப்படி பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கியே. அவசோனரம்மா, இரு வரேன். லட்சுமிக்கா. ஏங்க முருகன்ல, அந்த சேதுட்ட போய் என்னன்னு கேளுங்க. லட்சுமிக்கா வாங்க. அட என்னன்னு கேக்குறேன்ல, வாங்கக்கா. சொல்லு, வேலை கிடக்கு. என்ன சொல்லு? 3 வருஷமா இங்கதானே குடியிருக்கிற. ஏதாவது ஒரு வார்த்தை நான் பேசியிருப்பேனா உங்க கிட்ட? எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினீங்க. எல்லாமே நான் பொறுத்துக்கிட்டேன். சினிமா பொழப்பெல்லாம் எதுக்குடா? எங்க வீட்டுக்காரரை கூட போய் கோயம்பேட்டில் வெங்காயம் தூக்க வேண்டியதானுங்கிறீங்க. இந்த கூத்தாடி பொழப்பெல்லாம் விட்டு போட்டு போடான்றீங்க. எங்களுக்கும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே நான் எப்படியாவது ஏதோ ஒரு விதத்துல ஜெயிச்சிருவேன் வந்துருவேன்னு அங்க எல்லாரும் சாமி கிட்ட கும்பிட்டு இருக்காங்க. உண்டு உங்காம இங்க நாயா கிடக்குற.
இந்த டைம்ல நீங்க ஒரு மனுஷனா கூட மதிக்காம உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்ன காயப்படுத்துறீங்க. வண்டி இழுக்கிற மாட்டு புண்ணு வேதனை காக்கா கொத்துறப்ப யாருக்கும் தெரியாது. அது மாதிரி வார்த்தையால டெய்லி நீங்க கொத்துறீங்க. நான் இங்க இருக்கலாமா போறேன். இன்னும் இங்க எத்தனை பேர் இங்க வந்தாலும் உங்களோட வார்த்தையெல்லாம் கேட்டு ஒரு ஜெயிக்க முடியாது. நான் போறேம்மா. நாங்க ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையில தான் நாங்க சுத்துறோம். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நாங்க சினிமாக்காரனா தான் போறப்போம். தன்னம்பிக்கையோடவே தான் சுத்துவோம்.